அன்னை தெரசா போல் வரட்டும், அவர் எம்ஜிஆர் போல் வரட்டும், தர்மம் பண்ணுற எம்ஜிஆர். நான் ஒரு சில மினிஸ்டர்கிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்டிருக்கேன் ஓப்பனர் சர்ஜரி பண்ணுறதுக்காக. கலைஞர் ஐயாண்ட கேட்டிருக்கேன், அன்புமணி ராமதாஸ் ஐயா கிட்ட கேட்டிருக்கேன் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது. அவங்கெல்லாம் வந்து கேட்கும்போது உடனே அவங்க சொல்லுவாங்க, சொன்ன உடனே டக்கு 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 டக்குன்னு எல்லாம் நடக்கும். நாங்கள் பார்க்கும்போது அப்பா ஒரு பவர் இருந்தால் எப்படிலாம் பண்ணுறாங்க பாரு, இதே பவரில் நம்ம உட்காந்தா இன்னும் நிறைய ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணலாம் இல்லைன்னா ஆசை இருந்தது. நம்மளும் வரணும் ஃபியூச்சரில், நம்ம வந்தால் நிறைய நல்லது பண்ணலான்ற ஆசை இருந்தது. ஆனால் அங்கே போனால் பண்ண முடியாதுன்னு அம்மா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இது வரைக்கும் அம்மா சொன்ன விஷயத்தை தாண்டி நான் எதுவுமே லைஃப்பில் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சது அரசியலே வேண்டாமா, அரசியலே வேண்டாம். அரசியல் போனால் நல்லது செய்ய முடியாதும்மா. ரொம்ப கஷ்டம், அரசியல் போனால் நல்லதே செய்ய முடியாது, அது நம்மளுக்கு செட் ஆகாது. மாற்றம் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. மாஸ்டர் அம்மா இல்லைன்ட்டாங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ. இல்லை வேண்டாம். மாற்றம்ன்றது மாற்றம்னா குழந்தைங்களுக்கு, அம்மாங்களுக்கு, தம்பிங்களுக்கு, அப்பாவுக்கு, அண்ணனுக்கு எல்லாம் செய்யட்டுமே மாற்றம். அது செய்யட்டும், பெரிய மாற்றமே செய்யட்டுமே. அரசியல் போய் தான் செய்யணும்னு இல்லையே. இல்லை வேண்டாம், அரசியலே வேண்டாம். அதில் நல்லவங்க கூட கெட்டவங்களாயிடுவாங்கம்மா, வேண்டாம். நான் இருக்கிறதெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. நான் இருக்கிறதெல்லாம் நான் விடவே மாட்டேன். அரசியல் போனால் என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் உதவுவாங்க. அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. அரசியலுக்கு போனால் ஒரு பதவி எதிர்பார்க்கணும், ஒரு பேர் புகழ் வரும், முன்னாடி சைலன்சர் வண்டிலாம் போவோம், கன்மென்ஸ்லாம் வருவாங்க, அதை வச்சுக்கிட்டும் அரசியல் பண்ணலாம். அங்கே போகாமல் நம்ம சொந்த பணத்தில் உழைச்சி இப்போ பண்ணுற இதெல்லாமே நம்ம பணம் தானே. யாருக்கிட்டையும் இதை நீங்கள் பண்ணுங்கன்னு யாரும் சொல்கிற வந்து பண்ணால் நீங்கள் உங்கள் கையால் நீங்களே வந்து பண்ணுங்கள். என் சொந்த பணத்தில் டிராக்டர் கொடுக்குறேன், என் சொந்த பணத்தில் பைக் கொடுக்குறேன், பாலா தம்பி பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அருந்தாங்கி பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எல்லாமே சொந்த பணத்தில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இப்போது அரசியலுக்கு போனால் என்ன நடக்கும்? மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணணும். அங்கே போனால் பண்ண முடியுமான்றது தான் அம்மா டவுட்டு. எனக்கு முன்னாடி ஆசை இருந்தது. நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோம்மா. அப்போது நாங்கள் நினச்சா மக்களுக்கு பண்ணுறோம், அவ்வளோதான். யாரும் நம்மளை கேட்க போகிறது கிடையாது. யாரும் வந்து கேட்பாங்க? யாரு கேட்க முடியும்? மக்களுக்காக பண்ணுறோம். டைரெக்ஷன் நம்மளே பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணணும், கோவில் பார்த்துக்கணும், அம்மா கோவில், ராகவேந்திர கோவிலுக்கு பார்த்துக்கணும், 100 குழந்தைங்க வீட்டில் வளர்த்துட்ருக்கோம், அதை பார்த்துக்கணும், வெளியே 300 குழந்தைங்க படிக்க வச்சுட்ருக்கோம், ஓப்பனர் சர்ஜரி பண்ணிகிட்ருக்கோம், மாற்றுறது ஆரம்பிச்சிருக்கோம், எவ்வளோ விஷயம் பார்க்கணும். அப்போ பல டென்ஷன் இருக்கு. சாரி ஐயா.